ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இன்றைக்கி நம்ம பேர்ல் பீட்ஸ் யூஸ் பண்ணி ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபுல் செட் எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். ஒரு செயின், அதுக்கு மேட்சிங்காக இயரிங், அதுக்கு மேட்சிங்காக ஒரு பிரேஸ்லெட். சரிங்களா? அந்த ஃபுல் செட் எப்படி இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இடையில சொல்லக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம பேர்ல் பீட்ஸ் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு செயின் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. அதுக்கு நான் சில்வர் கலர் செயின் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு கோல்டன் கலர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கோல்டன் கலர் எடுத்துக்கலாம். நான் சில்வர் கலர் செயினில் 18 இன்ச் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. செயின் எனக்கு அந்தளவுக்கு லென்த் போதும் அப்படின்றதுனால, உங்களுக்கு இதை விட லென்த்தாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பேர்ல் பீட்ஸ் எடுத்துக்கிறேங்க. இது 6 mm பீடுங்க எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது போல் ஐபின் நமக்கு தேவைப்படும். சரிங்களா? அதுவுமே நான் சில்வர் கலரில் எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம இந்த ஐபின்குள்ளே நம்ம பேர்ல் பீட்ஸ் போட்டுக்க போகிறோங்க. இதை விட பெரிய சைஸ் பீட்ஸாக உங்ககிட்ட இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். சரிங்களா? இப்போ நம்ம ஐபின்குள்ளே பேர்ல் பீட் போட்டாச்சுங்க. இப்போ நம்ம இந்த சைடு ஐபினில் ஒரு ரவுண்ட் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா? அதே போலவே நம்ம அந்த சைடும் வளைச்சி விட்டுக்க போகிறோம். கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரவுண்ட் நோஸ் ப்ளையர் யூஸ் பண்ணி நம்ம நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வளைச்சி எடுத்துக்க போகிறோங்க. உங்கள்கிட்ட ரவுண்ட் நோஸ் ப்ளையர் இல்லை, என்கிட்ட ஃப்ளாட் நோஸ் ப்ளையர் தான் இருக்குது அப்படின்னாலும் நம்ம அதையும் யூஸ் பண்ணி செஞ்சுக்க முடியும். நான் இதே வீடியோவில் இன்னொரு இடத்துல ஃப்ளாட் நோஸ் ப்ளையர் யூஸ் பண்ணி செஞ்சுருப்பேங்க. நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல நம்ம நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வளைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. சரிங்களா? இந்த ஸ்டெப் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த செயின் நமக்கு ஒரே லென்த் செயினாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம இதை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கரெக்டாக சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. சென்டர் பாயிண்ட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம கட்டர் யூஸ் பண்ணி செயினை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செயினை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு 2 செயின் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஐபின் நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம ஃப்ளாட் நோஸ் ப்ளையர் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் செயினோட ஒரு எண்ட் அந்த ஐபினில் போட்டு நம்ம திரும்ப க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம பேர்ல் பீட்ஸோட ஒரு எண்டில் நம்ம செயின் கனெக்ட் பண்ணியாச்சுங்க. இதே போலவே இன்னொரு எண்ட்லேயுமே நம்ம செயின் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த சைடு இருக்கக்கூடிய ஐபின் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் செயின் போட்டுக்கலாம். இப்போ நம்ம திரும்பவும் ஐபினை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம பேர்ல் பீட்ஸில் நம்ம செயின் அட்டாச் பண்ணியாச்சு. சரிங்களா? இது போல் தான் இப்போ நமக்கு இருக்கும். செயினோட சென்டரில் இந்த பீட் வர்ற மாதிரி நம்ம செஞ்சுருக்கோங்க. இது நான் ஒரு பீட்ஸ் மட்டும் வர்ற மாதிரி செஞ்சுருக்கேன். சரிங்களா? இன்னும் உங்களுக்கு 2-3 பீட்ஸ் வரணும் அப்படின்னாலும் நீங்கள் செஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம எண்டில் போட்டு கலட்டுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு எண்டில் ஜம்ப் ரிங்கும் இன்னொரு எண்டில் ஹூக்கும் அட்டாச் பண்ணுவோம். அது போலவே நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு எண்டில் ஜம்ப் ரிங் போட்டு ஜம்ப் ரிங்கை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இது போலவே இன்னொரு எண்டில் ஜம்ப் ரிங் போட்டு அதுக்கப்புறம் ஹூக் போட்டு அதுக்கப்புறம் நம்ம செயினில் அட்டாச் பண்ணிக்கணும். இப்போ நம்ம செயின் போட்டு கலட்டுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. அவ்வளோதான். நம்ம ரொம்பவே சிம்பிளாக ஒரு செயின் ரெடி பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம இந்த செயினுக்கு மேட்சிங்காக சூப்பரான ஒரு இயரிங் செய்யலாங்க. சில்வர் கலரில் நான் ஐபின் எடுத்திருக்கேன். சரிங்களா? என்கிட்ட ஹெட்பின் இல்லாதனால நான் ஐபின் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஹெட்பின் இருந்தால் நீங்கள் ஹெட்பின் யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன பேர்ல் பீட் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பேர்ல் பீட்ஸ் போட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் சின்ன பீட் ஒன்று போட்டுக்க போகிறேன். சரிங்களா? போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த சைடு அதே ஐ ஷேப்பில் நம்ம வளைச்சி விட்டுக்க போகிறோம். அதாவது நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வளைச்சி விட்டுக்க போகிறோம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? உங்கள்கிட்ட ரவுண்ட் நோஸ் ப்ளையர் இல்லை அப்படின்னா இது போல் ஃப்ளாட் நோஸ் ப்ளையர் யூஸ் பண்ணி கூட செஞ்சுக்க முடியும். இதுதான். சரிங்களா? இப்போ நம்ம இது போல் ஹூக் எடுத்துக்கலாம். ஹூக் எடுத்துகிட்டு ஹூக்கும் பாருங்கள், நான் சில்வர் கலர் ஹூக் தான் எடுத்திருக்கேன். ஹூக் போட்டுக்கிட்டு திரும்ப நம்ம அதை க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். சரிங்களா? இப்போ நமக்கு சூப்பரான ஒரு இயரிங் செஞ்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா? ரொம்பவே சிம்பிள் அண்ட் சூப்பராக இது போல் இயரிங் செஞ்சிட்டோம். இது போலவே இன்னொரு இயரிங் செய்யலாம். வீடியோவை கவனமாக பாருங்கள்.
குட்டி பேர்ல் பீட் ஒன்று போட்டுக்கிட்டோம், அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பேர்ல் பீட் ஒன்று போட்டுக்கிட்டோம், திரும்பவும் குட்டி சைஸ் பீட் ஒன்று போட்டுக்க போகிறோம். சரிங்களா? போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த சைடு நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வளைச்சி எடுத்துக்க போகிறோம். இது போல் வளைச்சிக்க போகிறோம். ஆனால் கம்ப்ளீட் பண்ணாமல் பாதியிலேயே இது போல் வச்சுக்கோங்க. ஒரு ஹூக் வந்து போட்டதுக்கப்புறம் திரும்ப அதை நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பரான ஒரு இயரிங் வந்து செஞ்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே இந்த இயரிங் வந்து நீங்கள் செஞ்சு கம்ப்ளீட் பண்ணிட முடியுங்க. ரொம்பவே சிம்பிள் அண்ட் சூப்பரான இயரிங்க. இந்த செயினுக்கு மேட்சிங்காக சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் இது போலவே செஞ்சு பாருங்கள். அடுத்தது நம்ம இதுக்கு மேட்சிங்காக ஒரு பிரேஸ்லெட் வந்து செய்ய போகிறோம். சரிங்களா? அதுக்கு நான் வந்து கேஜ் ஒயர் எடுத்திருக்கேன். கேஜ் ஒயர் வந்து என்கிட்ட கோல்டன் கலரில் தான் இருந்தது, அதனால நான் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். உங்களோட கைக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து கேஜ் ஒயர் வந்து 20 கேஜ் ஒயர் தான் எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது போல் ரவுண்ட் நோஸ் ப்ளையர் யூஸ் பண்ணி நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு எண்டில் மட்டும் இது போல் ஐபின் ஷேப்பில் வளைச்சி எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். வீடியோவை கவனமாக பாருங்கள். இது போல் வளைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு எண்டில் நம்ம பீட்ஸ் வந்து கோர்த்துக்க போகிறோம். சரிங்களா? நான் பேர்ல் பீட்ஸ்லேயே வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் பீட் வந்து எடுத்திருக்கேன். இந்த பேர்ல் பீட்ஸ் வந்து நான் கோர்த்துக்க போகிறேன். பாருங்கள், இது போல் தான் நம்ம சிம்பிளாக எப்பயும் எப்படி பீட்ஸ் கோப்போமோ அதே போல் தான். உங்கள் கைக்கு எந்த அளவுக்கு தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே அளவுக்கு வந்து நீங்கள் கோர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ பீட்ஸ் வந்து நான் இது போல் கோர்த்துருக்கேன் பாருங்களா. சும்மா ஒரு 4 பீட்ஸ் மட்டும் கோர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு பீட்ஸ் வந்து கோர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், என்னோடய கைக்கு இந்த அளவுக்கு போதும் அப்படின்றதுனால நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த எண்ட்லேயுமே வந்து நான் ரவுண்ட் நோஸ் ப்ளையர் யூஸ் பண்ணி நல்ல ஒரு ஐபின் ஷேப்பில் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். சரிங்களா? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கனால நான் கொஞ்சம் கேஜ் ஒயர் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு திரும்பவும் நல்லா வளைச்சி விட்டுக்க போகிறேன். அவ்வளோதான் பாருங்கள். இந்த சைடும் வந்து நம்ம ஐபின் ஷேப்பில் வளைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ 2 சைடுமே நம்ம வந்து வளைச்சி எடுத்துருக்கோம். அதனால் பீட்ஸ் வந்து நமக்கு வெளியே வராது. சரிங்களா? இப்போ நம்ம இது நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வரணும் இல்லைங்களா? அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இது போல் டம்ளர் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல வச்சா உங்களோட கை அளவுக்கு போதும் அப்படின்றது போல் டம்ளரோட அளவு மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் அது போல் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களினுடைய கை அளவுக்கு ஏற்றது போல் டம்ளரில் எந்த இடத்துல வேணுனாலும் நீங்கள் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? எனக்கு இந்தளவுக்கு போதும் அப்படின்றதுனால நான் இந்தளவுக்கு வளைச்சி எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதான் பாருங்கள், நமக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு பிரேஸ்லெட் வந்து நம்ம செஞ்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த பிரேஸ்லெட் வந்து. அது நம்ம பேர்ல் பீட்ஸில் யூஸ் பண்ணனால ரொம்பவே சூப்பர் அண்ட் யூனிக்காக இருக்குங்க இந்த பிரேஸ்லெட் வந்து. நீங்களும் இது போல் பிரேஸ்லெட் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிட முடியுங்க. இப்போ இந்த பிரேஸ்லெட்டை நம்ம கையில் வேர் பண்ணுறதுக்குமே நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இப்போ நான் என்னோடய கையில் வந்து உங்களுக்கு வேர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இந்த பிரேஸ்லெட் வந்து பேர்ல் பீட்ஸில் செஞ்சனால இந்த பிரேஸ்லெட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இது போலவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை விட பெரிய சைஸ் பீட்ஸ் யூஸ் பண்ணி செய்யணும் அப்படின்னாலும் செஞ்சுக்கலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். சரிங்களா? ஆனால் இந்த பிரேஸ்லெட் வேர் பண்ணுறதுக்குமே நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ரொம்ப சூப்பரான பிரேஸ்லெட். நீங்களும் இது போலவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம பேர்ல் பீட்ஸ் யூஸ் பண்ணி ரொம்பவே சூப்பர் அண்ட் யூனிக்காக ஒரு ஃபுல் செட் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்தோங்க. உங்களுக்கும் ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. இது போல் ஒரு சூப்பரான செட் நீங்களுமே செஞ்சு கம்ப்ளீட் பண்ண முடியுங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கூட இது போல் சூப்பரான ஒரு ஃபுல் செட் உங்களாலையும் செய்ய முடியுங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம எம்டி கேர்ள்ஸ் கலெக்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த செட்க்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.